ஹலோ காய்ஸ், வணக்கம். வழக்கம் போல் நம்ம நாமக்கல் மாநகராட்சி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வையப்பமலை வரைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தர் வந்து பெரிய மலை வரைக்கும் ஒரு ட்ரிப் கேட்டாப்பில் நம்ம அப்படியே பெரிய மலையிலேருந்து வையப்பமலை வரைக்கும் அப்படியே போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து இப்போ நம்ம போகும்போது திருச்செங்கோடு ரோடு வழியாக வேளங்கொண்டம்பட்டி வழியாக போக போகிறோம். பெரிய மலை வையப்பமலை அப்படியே போக போகிறோம். நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், வையப்பமலையில் இருந்து சேல் ரோடு பைபாஸ் அப்படியே வந்து முதன் சந்தை நாமக்கல் அப்படியே வந்துட போகிறோம். சிக்னல் ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம நாமக்கல் வேறு தெரியுதா? தெரிகிறது. மணிகோண்டு ஓகே. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு யாரும் தெரில. இவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. பஸ்ஸெல்லாம் உள்ளே போகிறதுனால எல்லோரும் வெளியே நின்று ஏறுறாங்க. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27/11/2024. இது நம்ம டிசம்பர் 31. இங்கே ஒரு 33 நாட்கள் உள்ளன புது வருஷம் பிறக்க. நம்ம கடை வீதி இல்லை அப்படியே இந்த சீனிவாசா இல்லை நம்ம கடை வீதினாலே ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் வருது எப்போவுமே சீனிவாசா தான். லெஃப்ட் சைடில் வந்து ரங்கநாதர் கோவில், நேராக பார்த்தீங்கன்னா யாருப்பா அவர் தீர்ந்த கார்க்குள்ள இருக்கிறாரு. நாமக்கல் நகர் அருள்மிகு ஸ்ரீபலப்பற்றை மாரியம்மன் திருக்கோயில். நம்ம ஒரு வேகம் எடுக்கும்போது தான் இடையில வசதி போல அவர் ஒரு காரில் இருக்கார். காரில் இருந்து அதாவது ஓரமாக இருந்து மெயின் ரோடு வராப்புல பார்த்து திரும்ப மாட்டார் போல அவங்கெல்லாம். நம்ம ஊரில் ஒரு முக்கியமான ரோடு சேல் ரோடு கார்னர். இது முன்னாடி போய் போகலாமா இல்லை இப்படி போட்டு போகலாமா? பாடுறா சேம் பஸ். நம்ம இப்போ இந்த ஊருக்கு தான் போகிறோம். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் வருது பாரு. நாமக்கல் புதன் சந்தை பெரிய மலை வையப்பமலை. நம்ம ஆனால் இப்படி வேளங்கொண்டம்பட்டி வழியாக போகிறோம். நம்ம ரிட்டன் இந்த வழியாக தான் வர போகிறோம். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் வருது. என்ன ஒரு கோஇன்சிடென்ட். நாமக்கல் புதன் சந்தை வையப்பமலை. நம்ம இப்போ நேராக வேளங்கொண்டம்பட்டி வழியாக போக போகிறோம். ரிட்டன் வரும்போது அப்படியே வந்துடலாம். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நாமக்கல் புதன் சந்தை பெரியமலை வையப்பமலை அப்படி ஒரு ரூட்டில் போகலாம் இன்னொரு நாள். இப்போ நம்ம திருச்செங்கோடு வழியாக வேளங்கொண்டம்பட்டி போய் அங்கேருந்து அப்படியே வையப்பமலை. இங்கேருந்து திருச்செங்கோடு 37, ஈரோடு 58, பள்ளிப்பாளையம் 51, பவானி 65. இது வந்து நம்ம நாமக்கல் மாநகராட்சி அலுவலகம். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அது என்னன்னு தெரில, இந்த கேமரா ஒரு பக்கமாக தள்ளி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ நேராக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நான் கழுத்து அப்படி வச்சுருக்கேன்னா என்னென்னு சொல்லி தெரில. எனக்கு ஒரு பக்கமாக இருக்க மாதிரியே இருக்குது.
காலையிலே கிளம்பலான் இருந்தேன் பைக் ட்ராவல். காலையில் ரொம்ப க்ளௌடியாக இருந்துச்சு. அப்புறம் இடையில வேறு மதியம் வேறு கொஞ்சம் லைட்டாக தூர்ந்துச்சு. சரி இன்னைக்கு போவோன்னா நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் ரைடை ட்ராவலை அப்படின்னு தான் நினச்சேன். பட் அடுத்த போடுறதுக்கு வீடியோ இல்லையே, ரிட்டன் வீடியோ தான் இருக்குதா. சரி இந்த ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கடுத்து மீதி இருக்கிற ஒரு 3 வீடியோவில் அப்பப்போ அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறனால வந்தாச்சு. எங்கப்பா போகிறாங்க இவ்வளோ வேகமாக? ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நல்லிப்பாளையம் ஸ்கூல், அரசினர் மேல்நிலைப்பள்ளி, நார்த் ஸ்கூல் ஆக்சுவலாக நல்லிப்பாளையம். போன வீடியோ நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இங்கே நகராட்சி ஆஃபீஸோடையே வந்து அந்த ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கிறது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு தான் வருது. ஐயோ இந்த கௌஷிக் வேறு நமக்குனே வராங்க இந்த கௌஷிக் பாய்ஸ். நல்லிப்பாளையம் பேருந்து நிறுத்தம். ஓகே, தூரத்தில் இருக்கிறாப்புல. ஆனால் நம்ம வரும்போது கிட்டக்க வந்துடுறாங்க. இங்கிட்டிருந்து தப்பிக்கிறதே ஒரு வேலையாக போச்சு. மற்ற கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக குளிர மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்க்கணும். சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ளே நம்ம வரும்போது மட்டும் முடி போயிடுறான். ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. சம்மர் வந்தால் வின்டர் வரணும்னு சொல்லி தோணுது, வின்டர் வந்தால் சம்மர் வரணும்னு சொல்லி தோணுது. இந்த பைபாஸ் லெஃப்ட் சைட் போனால் வச்சுக்கோங்களேன் கரூர், லெஃப்ட் சைட் போனால் ரைட் சைட் போனால் சேலம். இதுதான் கோஸ்டல் ரைட் சைடு. வாழ்க வளமுடன் கொல்லிமலை சாலை. ஓகே, வழக்கம் போல் சொல்கிறது தான். ஸ்பீட் பிரேக்கர் அடித்தா ஹெல்மெட் கீழே வருது, ஹெல்மெட் கீழே வரனால உங்களுக்கு பைக் தெரியும். இங்கேருந்து பெருந்துறை 73 கிலோமீட்டர்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. பட் என்ன தான் சம்மராக இருந்தாலும் வின்டர் தான் எப்போவுமே. எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, வின்டர் தான். அது இந்த டைமில் பைக் ரைட் போகிறதெல்லாம் ஆசமாக இருக்கும். சம்மரில் போனால் நாசமாக இருக்கும். ஏன்னா அந்த வேர்வை, வெயில், இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணோம். இந்த நாமக்கல் நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஜிஹெச் வரைக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வீடியோ போடணும். இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஏன் வீடியோ போட்டோம்னா, நகரத்துக்குள்ளேயே டவுன் பஸ்லாம் போகிற வழியிலே நம்ம இந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டுங்க. பட் என்ன இருந்தாலும் பஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லாவே இருக்குது. எனக்கு
ஒரே ஃபாகாக இருக்க மாதிரியே இருக்குது. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுனாலும் சொல்லி தெரில. இதனாலேயே நீங்கள் வீடியோ எடுக்க போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு 2 மனசாக இருந்துச்சு. சரி போயிடுவோம், வீடியோ இல்லை கன்ஃபார்ம் வீடியோ எடுக்க போய் தான் ஆகணும். எப்போ போனால் என்ன, அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறனால சரி போயிட்டு வந்துடும் ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ். அப்படியே அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வரும். ரைட் சைடு அப்படியே கோர்ட், மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், கம்பைனடு கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கம்பைனட் கோர்ட் கேம்பஸ். எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி தெரில. அப்படியே ரைட் சைடு திரும்ப பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ், மாவட்ட காவல் அலுவலகம் தான் வந்து நாமக்கல் மாவட்ட காவல் அலுவலகம். இந்த ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இந்த ரைட் சைடு போகணும். நாமக்கல் வந்து திருச்செங்கோடு போகிற பஸ்ஸு எல்லாமே வந்து உள்ள ஜிஹெச் போயிட்டு தான் போகுது. நாமக்கல் டு திருச்செங்கோடு பஸ்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7B. இங்கேருந்து திருச்செங்கோடு 30 கிலோமீட்டர். திருச்செங்கோடு விநாயகா மேல்நிலைப்பள்ளி இருக்குது. இங்கேருந்து வீடியோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போனால் சிலுவம்பட்டி 2 கிலோமீட்டர் இந்த வழியில் போனால். அரசப்பாளையம் தென்னந்தோப்பு. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிடுறல தென்னந்தோப்பு பற்றி. நல்லா இருக்கு. இதாண்டா கிளைமேட்டு அப்படின்னு இருக்குது. ஆனால் என்ன வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. எந்த அளவுக்கு பிரைட் இருக்குன்னு சொல்லி தெரில. எர்ணாபுரம் வந்து விட்டோம். இங்கேருந்து ஊட்டி 210 கிலோமீட்டர். நான் கூட வீடியோவில் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஊட்டி பற்றி. 2 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். லெஃப்ட் சைட் போனீங்கன்னா பரமத்தி 18 கிலோமீட்டர். ஊட்டி போகும்போது இங்கே தான் ஃபஸ்ட்டு ஹால்ட்டே இங்கே தான். ஊர்லேருந்து கிளம்ப கூட இல்லை, ஃபஸ்ட்டு ஹால்ட்டே இங்கே தான் போட்டு திரும்ப கிளம்பி போனது. இப்போ கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. என்னென்னா வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம வீடியோ போட்டது எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசிகிட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்லி ரோட் வியூஸ் மட்டும்தான், அதனால் அப்படி எடுத்திருப்பேன் நான். சரி இப்போ ஒரு விளாகாக பண்ணிகிட்ருக்கோம்ல, அப்படியே ரோட்டில் அப்படியே பேசிகிட்டே போகிறோம்ல. ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து அப்படி பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இடையில ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ரோட் வியூஸாக, அடுத்து ஒரு இன்டர்வியூ, அடுத்து ஒரு ஃபன் கேமு. this சைட் பார்த்திங்கன்னா எர்ணாபுரத்தில் அரசு பள்ளினா மேலே அடித்து வச்சுருக்குறாங்க அவங்க அந்த இதை பெயிண்ட்டு. நம்ம செலக்டரில் நம்ம அப்படி ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா இன்ன வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருப்பாங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேங்க. நான் 20 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோவுக்கு 10 சப்ஸ்கிரைபர்னா கூட 20 × 10 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும். ஆனால் இப்போ நான் கடைசியாக பார்க்கும்போது 96 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு தடவை பார்த்து தான் அந்த சேனலு 96 தான் இருக்குது.
ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே சிஎம்எஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ். இடையில கொஞ்ச நாள் ஒரு இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ திரும்ப இது பண்ணிட்டாங்க போல். எதில் தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல வீடியோவில். கொஞ்சம் திரும்ப டெவலப் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நீட்டாக போகும். இங்கேருந்து கரெக்டாக நம்ம எங்கன்னா கரெக்டாக டவுன் வரைக்குமே திருச்செங்கோடு அந்த நம்ம அரபடீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, சரி அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அது வரைக்குமே ரோடு நீட்டாக இருக்கும். வேலம்மாள் போதி காம்பஸ் இது ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க போல். வேலம்மாள் போதி நல்லா இருக்குது பார்க்க, ரெனோவேஷன் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 156 கிலோமீட்டர். இங்கேருந்து லெஃப்ட் சைடு நர்சிங் கல்லூரி இருக்குது லெஃப்ட் சைடில். வேறு யாரோ கால் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வரேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நாமக்கல் டு திருச்செங்கோடு எப்படி எடுக்கும்போது வந்தது நான் நினைக்கிறேன். எனக்கு ஆமாம் அதுக்குள்ளே இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்துருச்சுப்பா. ஓப்பனே பண்ணிட்டாங்க பெட்ரோல் பங்க். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அந்த வீடியோ எடுத்ததே ஆகஸ்ட் மந்த் எடுத்தது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3ஆவது மாதம் அதுக்குள்ளே பங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த கிளைமேட்டில் பைக் ஓட்டுறதுக்கே அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது. ஏகானந்தா வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. நாமக்கல் ரிஜிஸ்டர் நம்பர் 2 208088. திருச்செங்கோடுக்கு 34. ராசிபுரமும் 28 தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்போ போலீஸ் பிடிப்பாங்க. இந்த இடத்துல சிங்கிளிப்பட்டி ஊரை கிராஸ் பண்ணுறோம். போனால் அப்படியே 3 கிலோமீட்டர். வைக்கிறப்பா வேளாங்கண்ணியிலேருந்து ஈரோடு 49 கிலோமீட்டர். பெரிய பேக்கரி தான். திருச்செங்கோடு 22, வையப்பமலை 15. நம்ம இங்கேருந்து ரைட்டு வையப்பமலை போக போகிறோம்.
லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், வேளங்கட்டப்பட்டி பஸ் ஸ்டாப்பு, ரைட் எடுத்து வயப்பமலை போகிறோம். மாரியம்மன் திருக்கோயில் எந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி தெரிலப்பா. ஏன்னா வண்டி ஸ்லோ பண்ணாலோ இல்லை ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலோ ஹெல்மெட் கீழே இறங்கி வந்துடுதா. அதனால் இந்த லெஃப்ட் சைடு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இங்கேருந்து 15 கிலோமீட்டர். இப்போ எனக்கு ஒரு பயம்னா, எல்லா பக்கமும் க்ரௌடியாகவே இருக்குது. மழை வரக்கூடாது கடவுளே. மழை வந்துச்சு அவ்வளோதான். கேமரா, மைக்கு, பேக் கொண்டு வந்திருக்கேன். தம்பி கூட வந்திருக்கான் இன்றைக்கி, மாமா பையன் கூட வந்திருக்கான். ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு தான். இந்த பக்கம் நல்லா தான் இருக்குது. போன வீடியோவில் வந்து நாமக்கல் தேட்டரை பற்றி பேசும்போது, ஜோதி தேட்டர் வந்து என்ன ஊர் பேர் இது, நாய்க்கடி புதுரா? என்னங்க ஊர் பேர் இது நாய்க்கடி புதுன்னு? ஒழுங்காக வேறு படிக்கலை இல்லை பார்க்கலையான்னு சொல்லி தெரியல. அதான் போட்டிருந்துச்சான்னு டவுட்டாக இருக்குது. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜோதி தேட்டரில் படம் பார்த்தோன்னு சொல்லியிருக்கோம், உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கலான் இருந்தாப்புல. பட் அந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் அது மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமா ஸ்டில் அதுதான் அந்த பார்ட் 2க்கான அந்த ஃபஸ்ட்டு சீக்குவலாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போலாம் வந்து பார்ட் 2 மூவிஸ்லாம் அப்போலாம் அந்த இதே கிடையாது. இப்போ தான் எதாக இருந்தாலும் படம் ஓரத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஓரத்துக்காகவே எண்டிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு பார்ட் 2க்கு லீடு கொடுத்து வச்சிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை. உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கல் ராஜு அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பார். கொட்டாம்பட்டி, நாமக்கல்ல கொட்டாம்பட்டி ஊர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த கொட்டாம்பட்டி பேரை பார்த்ததே எனக்கு ஞாபகம் வருது, கவுண்டமணி காமெடி தான். வைப்பமெல்லாம் இங்கேருந்து 12 கிலோமீட்டர் நல்லா இருக்குப்பா அங்கேயும். சரி, நான் வந்து போனதில் வந்து நாமக்கல் டு இது மோகனூர் டு பரமத்தியில் போகும்போது அந்த இடத்துல தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இடம் இருக்க தான் செய்யும் போல். நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இன்னும் அது ஒரு நல்ல வைபாகவே இருக்குது. அதான் அந்த கொட்டாம்பட்டி ஊர் பேர் சொன்னதான் அதான். ஏன்னா கொட்டாம்பட்டியில் மில் இல்லாமல் இங்கே இது பண்ண வந்த அப்படிங்கிற மாதிரி. இது எத்தனை நெல்? ஒரு நெல். கவுண்டமணி தான் மகான். அவருக்கு ஈக்குவல் யாருமே இல்லை.
குறுக்க வரும். இப்போ பாருங்கள், ஒரு எருமையே குறுக்க வருது நம்ம போகும்போது மட்டும். சினிமாங்கிறது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரில. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நம்ம தமிழர்களுக்கு ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவே இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் போட்டால் டிவி படம், அதுவும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் ஓடும் டிவி. கலர் டிவி தான், ஆனால் வரும்போதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஓடும் டிவி. ஏன்னா அப்போலாம் பழைய படம் அடிக்கடி போடுவாங்க. எம்ஜிஆர் வாரம், சிவாஜி வாரம், நாகேஷ் வாரம், ஜெயலலிதா வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாரத்துக்கு அவங்களோட ஹிட் படம் மட்டும் போடுவாங்க. அப்போது அப்படி இருந்துச்சு. ஆனால் பழைய படங்களை நான் அந்தளவுக்கு பார்த்ததில்ல. ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது படம் ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் வந்து ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி இப்போலாம் அந்த மாதிரிலாம் போடுறாங்களா, இல்லை நான் முன்ன மாதிரி டிவி பார்க்குறதில்ல. போடுறாங்களா என்னன்னு சொல்லி தெரில. பாவம் தம்பி வேறு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவன் வேறு எதுவும் பேச முடியாமல், ஃபோனு யூஸ் பண்ண முடியாமல் வேறு இதாக வரான். நல்லா இருக்கு. இந்த சைடும் ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. போனால் என்ன ஊர் என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்கோங்கய்யா. இப்போ தான் இந்த 4 கடைங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஊர் ஒருன்னே தெரியல. இப்போ தான் 4 கடைங்க இருக்கும்போது சொன்னால் அதே மாதிரி 4 கடை தான் இருக்குது. ரொம்ப நேரமாக கேமரா திருப்பிக்கிட்டே வரல. அதனால் இப்போ கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்ப்போம். வாய்ஸ் கேட்குதா என்னன்னு வேறு தெரியல. நான் வேறு ரொம்ப மெதுவாக பேசிட்டு வரேன். ஏன்னா ஷிவரிங் ஆகிட்டே இருக்குதா, அதனால் இந்த குளிருக்கே நடுங்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் வின்டர் சீசன் தான் பிடிக்கும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த நேராக அப்படி பார்க்கும்போது அந்தளவுக்குலாம் வீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வீடே இல்லை. இதுதான் நல்லா இருக்குது பார்க்க. இங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் விட்டு எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். க்ரீனஸாக இருக்கிறதா நல்லாயிருக்கும் பார்க்க. திரும்ப யாரோ கால் பண்ணுறாங்க போல்.
போய் வையப்பமலையில் தான் நிறுத்துகிறோம். அங்கே நிறுத்தி அங்கே போய் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோன் அட்டன் பண்ணோம். பெரியமலையில் வந்துட்டோமா? வையப்பமலை மெயின் ரோடு, பெரியமலை. நம்ம போர்டு போட்டிருக்குது குமரவேலிப்பாளையம் 2 கிலோமீட்டர், குறுக்கபுரம் 2 கிலோமீட்டர். இப்படி போனோம். குறுக்கபுரம். குறுக்க வரனால குறுக்கபுரமா? இப்படி பேசுறதுனால யாரும் கோவப்பட்டுறாதீங்கப்பா. உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவும் வந்துட்டு தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போகணுன்னு சொல்லுங்கள், அதையும் போட்டுருவோம். நம்ம அரசு மேல்நிலைப்பள்ளி, பெரியமலை, நாமக்கல் மாவட்டம். தூரத்தில் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம போகிற வரைக்கும் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு சொல்லி தெரியல. நம்பர் ஓகே. ஆர்னுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப கேட்குற ஒரே விஷயம்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் போட்டேன். பட்டு ஒரு 200, ஒரு 500, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு இருக்கிறது வெறும் 96 தான். சேனல் வந்து இன்னும் ரீச் ஆகணும். இன்னும் ரீச் ஆனால் தான் எனக்கும் வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வீடியோ போட நான் ரெடியாக தான் இருக்கேன். ரோட் வியூஸ் மட்டும் நம்மளோட டார்கெட் கிடையாது. நம்மளோட டார்கெட் என்னென்னா ரோட் வியூஸ். அது வந்து ஒரு கேட்டகிரி, அது ஒரு கேட்டகிரி, ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபன் கேம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. திங்கக்கிழமை இன்டர்வியூ எடுத்து போய் பெரியவங்கக்கிட்ட ஹெல்த்தியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி போன டைமிங் சரியில்லை, நாங்கள் போன டைமிங்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு, சீக்கிரமாக நாங்கள் முடிக்கல, சீக்கிரமாக எல்லோரும் கிளம்பிட்டாங்க. சரி அவங்க கரெக்டான டைமுக்கு கிளம்பிட்டாங்க, நாங்கள் தான் லேட்டாக போனோம். அதனால் இன்றைக்கி போகலான்னு பார்த்தா, இன்றைக்கி போகலான்னு பார்த்தா கிளைமேட் சரியில்லை, மழை காலையில் தூரிகிட்டே இருந்துச்சு. நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெரியமலையில் வந்துட்டோம். நம்ம பெரியமலையில் பஸ் ஸ்டாப் போல் ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பண்ணி போயிட்டு வருவோம். கொஞ்சம் தூரம் இப்படி போயிட்டு திருப்பிட்டு நேர் ரூட்லேயே திரும்ப வையப்பமலை போயிடலாம். பெரியமலை அண்ணா, நீங்கள் கேட்ட மாதிரி பெரியமலை வந்தாச்சுன்னா இப்படி போனால் எந்த ஊர் வரும்னு சொல்லி தெரியலையே. என்னடா போனோம். பொய்கி சூப்பர் மார்க்கெட். சரி, இது இன்னும் பங்க் வரைக்கும் போய் திருப்பிக்கோமா? சரி, ஓகே, திருப்புவோம். வண்டி எதுவும் வருகிறவா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம 10 கிலோமீட்டரு, ரைட் எடுத்தோம்னா வையப்பமலை 5 கிலோமீட்டர். சரி, ஓகே, இதுதான் வையப்பமலை. வண்டி எதுவும் வரவில்லைப்பா.
ராசிபுரம் இங்கேருந்து 18 கிலோமீட்டர். பரவாயில்ல, இப்போ இங்கேருந்து ராசிபுரம் 18 கிலோமீட்டர். பக்கமாக இருக்க மாதிரி இல்லை, எனக்கு பக்கமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓ, நம்ம இப்போ வரனால நம்ம புதுசாக இருக்கணும் அப்படி தெரியும் போது. நம்ம இப்போ ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வையப்ப மலையில் இருந்து பாவை காலேஜில் உமன்ஸ் காலேஜில் வெளியே வருவோம்ல, அந்த ரூட்டில் போகலாமா இல்லை இந்த ரூட்டில் போகலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. பேசாமல் கேட்டு போயிடுவோமா பார்ப்போம். அங்கே போயிட்டு என்ன தோணுதோ அப்படி போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு பங்க் வரைக்கும் போயிட்டு வந்தாலும் இங்கே அப்படி தான் அந்த பஸ் வரும்னு நினைக்கிறேன். புதன் சந்தையிலேருந்து பெரிய மலையில் அது எப்படின்னு சொல்லி தெரியல அந்த ரூட்டு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். பெரிய கோயில் போல இந்த சைடு. பெரிய மணலி தாண்டி சின்ன மணலி வந்துட்டோம். சின்ன மணலி பாதசாரிகள் கடக்கும் இடம். ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினாலே வழக்கம் போல் தான் ஹெல்மெட் கீழே இறங்கிடுது. பயங்கர பெரிய மரம் தான்ப்பா. அந்த மரத்தெல்லாம் எப்போ வெட்ட போகிறாங்களோ. வழக்கமாக சொல்கிறது தான், எப்போ வண்டியில் ட்ராவல் பண்ணாலும், டூ வீலரில் ட்ராவல் பண்ணாலும்
ஹெல்மெட் முக்கியம். ஹெல்மெட் முக்கியம் பிகில. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சரி, இப்போ முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமையும் சரி, அதுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சரி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க நாமக்கல்ல. அதனால் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஹெல்மெட் போடாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெல்மெட் போடுங்க. இல்லைன்னா இப்போ ஒரு முக்கியமான ரோடாக ஈரோடு 45, திருச்செங்கோடு 25, ராசிபுரம் ரைட்டில் திரும்ப ராசிபுரம் 13 கிலோமீட்டர். ஓ, இதுதான் இந்த வையமலரோட பிரியோடா. இது தெரியாமல் இருக்கேன். இப்போ பாருங்க, இந்த பக்கம் நம்ம ரைட் எடுத்தோம்னா ராசிபுரம் 13 கிலோமீட்டர். நம்ம லெஃப்டில் போனால் திருச்செங்கோடு ஈரோடு போகலாம். ரைட் சைடு அரசினர் மேல்நிலைப்பள்ளி வையப்பமலை. வையப்பமலை வந்துட்டோம். உங்களுக்கு அது தெரிகிறதா? இவர் வேறு எவ்வளோ ஸ்லோவாக போகிறாரு. உங்களுக்கு அது தெரியுதா வையப்பமலை? கைஸ், உங்களுக்கு வையப்பமலை தெரிகிறதா? தெரிஞ்சால் வையப்பமலைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வையப்பமலை வந்து விட்டோம். இந்த ரைட் சைடு அந்த ஒரு சந்தை போடுவாங்களா, அது வரைக்கும் நம்ம போயிட்டு அப்படியே திருப்பி வேண்டியது தான். லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் வந்து 44 கிலோமீட்டர். எதுக்கு? ஈரோடுக்கு. லெஃப்ட் வந்து ஈரோடு 44 கிலோமீட்டர். ரைட்டில் போனால் எலச்சிபாளையம் மல்லசமுத்திரம் போகலாம். நம்ம இப்போ ரைட்டில் வந்து மல்லசமுத்திரம் 12 கிலோமீட்டர். ஆட்டியாம்பட்டி 18 கிலோமீட்டர். லெஃப்டில் போனால் திருச்செங்கோடு 26 கிலோமீட்டர். நம்ம வந்து இது வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம். அதுதான் பஸ் ஸ்டாப்பு. மேலே கோட் என்ட்ரன்ஸ் எதுன்னு சொல்லி தெரியல. வையப்பமலை சந்தை. கோயிலுக்கு தான் என்ட்ரன்ஸா? நம்ம இங்கே அவ்வளோவா நமக்கு வந்து இங்கே பரிச்சயம் கிடையாது. இது கீழே இருக்க கோயில் மேலே இப்படி தான் போகணுமா? இங்கே பஸ் ஸ்டாப் எதுவும் எனக்கு தெரியலையாப்பா. அது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ்லாம் இங்கே நின்று திரும்பி போக முடியும். நம்ம ஜேட்டர்புரத்தில் இருக்கோம். அது இங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியல எனக்கு. ஒரு தூரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிடுவோம். கோவில் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரில. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ரைட்டில் அப்படியே போனால் ஈரோடு 44, திருச்செங்கோடு 26. லெஃப்டில் போனால் ஈரோடு 14. சந்தை போல். சந்தை எப்போ போடணும்னு சொல்லி தெரியல. இங்கே ஒரு ஆல்ட்டை போட்டுப்போம்.